ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணோன்னுட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக 2 டேஸாக திருப்பதி போயிருந்தேன், அதனால் எதுவும் பண்ண முடியல. இன்றைக்கி 24,300 கால், அதே மாதிரி 24,350 நினைக்கிறேன். ரெண்டும் பண்ணேன். ஓகே, மார்னிங் கால் சைடு நல்ல மூவ் இருக்குது, காலில் பண்ணால். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம். சேஃப் என்ட்ரி எடுத்துக்கலாம். சேஃப் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நமக்கு இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு. 920 கிடச்சிடுச்சு. ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா 122 to 132 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே அகெயின் செகண்ட் என்ட்ரி 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு, அதுவும் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. அகெயின் தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா தேர்ட் டைமும் என்ட்ரி கிடச்சிருக்கு, அதுவும் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. 3 டைம்ஸு 30 பாயிண்ட்ஸ் இன் சேம் கவுண்டர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரையாங்கிள் ஸ்டாப் லாஸ் டச் ஆகாமல் டார்கெட் டச் ஆகிருக்கு. ஸோ 30 பாயிண்ட்ஸு காலையில் கால் சைடு எடுத்தோம். ஆனால் கால் சைடு வந்துட்டு இன்றைக்கி பை அபோவ் என்ட்ரி எதுவுமே எனேபிள் ஆகலை. இப்போ 24,350 புட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பிஇ சைடு மூவ் ஆகவே அதில் போய் எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ அழகாக அந்த லைனை டச் ஆகி டார்கெட் அச்சீவ் ஆகிருக்குன்னு தெரியும். அகெயின் சேஃப் என்ட்ரி ஒரே ஒரு கவுண்டர் தான் கிடச்சிருக்கு. இப்போ பை அபோவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் கிடச்சிருக்கு. 3 டைம்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பை அபோவ் வந்த இடத்துலலாம் எவ்வளோ அழகாக டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. 3மே சிங்கிள் கேண்டில்லே வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. சூப்பராக கிடச்சிருக்கு. நான் இதில் எக்ஸ்ட்ரா எங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயும் க்ளோஸ் வச்சுருக்கு. ரெட் கேண்டில் கீழே வந்துட்டு திரும்ப என்ட்ரி கொடுத்துருக்கு. அது டோஜியாக இருக்குது, உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்கல. ஆனாலுமே அங்கேயுமே ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே 3 9s எடுத்தேன். 3 டைம்ஸு 9 பாயிண்ட்ஸு ரொம்ப அழகாக சூப்பராக ஃபார்ம் ஆச்சு. இன்றைக்கி வந்துட்டு புட் சைடில் வந்துட்டு நமக்கு என்ட்ரியும் கிடச்சிது. கால் சைடு சேஃப் என்ட்ரி மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. புட் சைடு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், மேலே பர்பிள் லைன் வரைக்கும் கிடச்சிருக்கு. இப்போ என்ட்ரி எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் அடிச்சிருக்கு, எல்லாமே ஒரே ஒன்று தான். உங்களுக்கு இங்கே ரெட் லைன் தெரிஞ்சிருக்கு பாருங்கள், இங்கே சேஃப் எக்ஸிட் கிட்ட, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அங்கே மேலேயே அது கீழேயே வராமல் அங்கேயே எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக பர்பிள் லைன் வரைக்கும் டச் ஆகிருக்கு. அரௌண்ட் 25 பாயிண்ட்ஸ்க்கு மேலே எடுத்தாச்சு. ஸோ திஸ் இண்டிகேட்டர் வில் மேக் யுவர் ட்ரேடிங் ஜர்னி வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ இது நீங்கள் ரெண்டுக்கும் எடுக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் கான்டாக்ட், call us. Okay, thank you. Keep on supporting. Bye.